வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த காணொளியில நாம ஒரு அற்புதமான மனிதரை பத்தி பார்க்க போறோம். இந்த சமுதாயத்தின் மீது பெரும் அக்கறையும் தாகமும் கொண்ட ஒரு மனிதரை தான் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். அவரு கோவை மாவட்டத்துல ஒரு மிக பெரும் புரட்சியை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு அவருடைய வாழ்நாளின் கடைசி நொடி வரைக்கும் பணியாற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் யாரு, எதற்காக அவரை நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசுறோம், அவரு அப்படி என்னதான் பண்ணிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் நாங்க இந்த மாதிரி கொடுக்குற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல டிராபிக் தாத்தா, சுல்தான் தாத்தான்னு அன்போட அந்த மக்களால் அழைக்கப்பட்ட ஒரு முதியவர் உடல்நல குறைவால இறந்திருக்காரு. இந்த இழப்பு கோவை மக்களா இருக்கட்டும் சரி, இல்ல கோயம்புத்தூரை சேர்ந்த டிராபிக் போலீஸுக்கா இருக்கட்டும் சரி, ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த சுல்தான் அப்படிங்கிற 87 வயது முதியவர் தான் பணியாற்றினது ஒரு பள்ளிவாசல்ல தூய்மை பணியாளரா. ஆனா அந்த பணி நேரம் போக மற்ற நேரங்கள்ல முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய வாகன போக்குவரத்தை சரி பண்ணிருக்காரு. மக்கள் அதிகமா கூடுற இடமான கோயம்புத்தூர்ல இருக்க டவுன்ஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல காலையிலையும் மாலையிலையும் மழை வெயிலுன்னு எதையுமே பார்க்காம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்து சரி செஞ்சு கொடுத்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களுக்கு உறுதுணையா களத்துல இறங்கி தன்னுடைய முதிர்ந்த காலத்திலையும் மக்களுக்கான சேவையை செஞ்சிருக்காரு. இதனாலேயே அவரு அங்க இருக்கக்கூடிய மக்களால சுல்தான் தாத்தா, டிராபிக் தாத்தான்னு பேரன்போட அழைக்கப்பட்டிருக்காரு. கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியை சேர்ந்த 87 வயது சுல்தான் அப்படிங்கிற இந்த முதியவர் தான் இந்த ஒரு சேவைக்கு சொந்தக்காரரா இருக்காரு. இந்த சேவையை இவர் ஏன் செய்யணும்? இவருக்கு இந்த சமுதாயம் மீதும் இங்க பயணம் செய்யக்கூடிய தினம்தோறும் அந்த இடத்துல பாதசாரிகளா இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல வாகனங்கள்ல கடந்து போறவங்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே சேஃபா அவங்க இடத்துக்கு போய் சேரணும், கரெக்டான டைமுக்கு அவங்க போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்லெண்ணத்துக்காக அவரு அந்த களத்துல இறங்கி காவல்துறையினருக்கும் உறுதுணையா நின்றிருக்காரு. இந்த சுல்தான் தாத்தாவை பெரும்பாலும் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டவுன்ஹால், உக்கடம், கரும்பு கடை பகுதி வழியா போனவங்க கண்டிப்பா பார்த்திருப்போம். போக்குவரத்தை சரி செய்யும் போது நிறைய பேரை நாம நோட்டீஸ் பண்ணிருப்போம். அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தாத்தாக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. தாத்தா கிட்ட அன்பை பொழிஞ்சிட்டு போற மக்களையும் நம்மளால நிறைய பேரை பார்க்க முடியும். இந்த சுல்தான் தாத்தா அவராவே முன்னாடி வந்து நான் இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஈடுபட்டிருக்காரு பொது சேவைகள்ல. இவருடைய இந்த பொது சேவையை கவனிச்ச கோயம்புத்தூர் போக்குவரத்து காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, அவருக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. போக்குவரத்து நெரிசலை எப்படி சரி செய்யணும், அதற்கான கை செய்கைகள் என்னென்ன அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அவருக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங்கை கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவரு பல வருஷங்களா இந்த டிராபிக் சரி செய்யற வேலையை பார்த்திருக்காரு. 87 வயதுடைய இந்த சுல்தான் தாத்தா அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமா நாட்பட அவருடைய உடல் நலம் வந்து குன்ற ஆரம்பிக்குது. அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. அவருடைய ஹெல்த் முன்னாடி மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவரு சமீப காலமா இந்த மாதிரியான டிராபிக் சிக்னல்ஸ்லயோ இல்ல போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ அவரை பார்க்க முடியறது இல்ல அப்படின்ட்டு நிறைய மக்கள் பதிவு போட்டிருந்தாங்க. வயது மூப்பின் காரணமாகவும் அதை தொடர்ந்து அவருக்கு செய்யப்பட்ட குடலிறக்க அறுவை சிகிச்சையின் காரணமாகவும் கடந்த 10 நாட்களா கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த சுல்தான் தாத்தா உடல்நல குறைவால காலமாயிருக்காரு. இந்த செய்தியை கேட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த மக்களா இருக்கட்டும் சரி, இல்ல கோயம்புத்தூர் போக்குவரத்து காவல்துறையா இருக்கட்டும் சரி, பெரும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த 87 வயதுடைய சுல்தான் தாத்தா அவர்களுடைய மரணத்தின் தொடர்ச்சியா கோயம்புத்தூர் போக்குவரத்து காவல்துறை சார்பா அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. மக்கள் சேவையில ஈடுபட்ட ஒரு மக்கள் சேவகருக்கு, ஒரு மனிதாபிமானம் கொண்ட மாமனிதருக்கு நாங்க எங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்த வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நாமளுமே நம்மளுடைய தினம்தோறும் அன்றாட வாழ்க்கையில ஒரு சில நபர்களை, இந்த மாதிரியான நபர்களை நாம கடந்து வந்திருப்போம். அப்படி கடந்து வரும்போதும் நாம ரொம்ப அலட்சியமா ஒரு சில நேரங்கள்ல கடந்து வந்திருக்க கூடும். ஆனா இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறனாலதான் இந்த சமுதாயத்துல இன்னும் ஒரு சில இடங்கள்ல நியாயமும் நேர்மையும் நிலைநாட்டப்படுது அப்படிங்கிறதும் பார்க்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம
இந்த மாதிரி சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும் சரி, இல்ல முதியவர்களையா இருக்கட்டும் சரி, நாம ஒரு நிமிஷம் நின்னு பாராட்டி அவங்களுக்கான ஆதரவை தெரிவிச்சோம்னா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய ஊக்கத்தை அவங்களுக்கு தரும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி நான் ஒரு சில பேரை பார்த்திருக்கேன். பஸ் டிப்போட்ல நின்னுட்டு இந்த பஸ் இங்க போகும், இந்த பஸ் இங்க போகும் அப்படின்ட்டு அந்த நபருக்கும் அந்த பஸ் கண்டக்டர்ஸோ இல்ல டிரைவர்ஸ்க்கோ எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா அவரை நின்னு அந்த ஒரு சேவையை செஞ்சுட்டு இருப்பாரு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, இல்ல இங்க நிறைய குழந்தைங்க வராங்க, நிறைய முதியவர்கள் வராங்க, அவங்க கீழே விழுந்துடாம பத்திரமா ஏறி போகணும், அதற்காக தான் நான் இதை ஒரு பொது சேவையா செய்யறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் பார்த்திருக்கேன், நான் கேட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க யாரையாவது கடந்து வந்திருக்கீங்களா? உங்களால மறக்க முடியாத இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்மன் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.